ஒரு வசனத்தை வாசிச்சிடலாம். முதலாவது எபேசியர் 5வது அதிகாரம் 15, 16, 17. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். விசுவாசிகளே, நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ளுங்கள். இப்போ சிலர் வாழ்க்கையில் சில சூழல் மூலமாக அனுபவங்களை சந்தித்திருப்பார்கள். அந்த அனுபவங்கள் அவர்களுக்கு சில பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கும். அதன் மூலமாய் அவர்களுக்கு என்ன உண்டாகிறது? அறிவு உண்டாகிறது. இது எல்லாவற்றையும் கடந்து உங்களுக்கும் எனக்கும் தேவைப்படுவது ஞானம். இந்த ஞானம்தான் தேவ சித்தம் இன்னதென்று அறிந்து கொண்டு நாம் நடப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறது. ஞானம் இல்லாமல் வெறும் அறிவை மாத்திரம் வைத்து தேவ சித்தத்தை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு நாம் நடக்க முடியாது. அப்ப நமக்கு தேவை அறிவை விட ஞானம் நமக்கு தேவை. அறிவு அவசியம்தான், நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம் தான். நம்ம நிறைய அனுபவ ரீதியாய் வரும்போது அநேக காரியங்களை நம்ம அறிந்து கொள்கிறோம் தான். ஆனால் எல்லாவற்றை விட ஒரு ஞானமுடையவர்களாய் நாம் இருக்கும்போது தான் தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து கொண்டு நாம் செயல்படுவதற்கு அந்த ஞானம் நமக்கு உதவி செய்கிறது. அல்லேலூயா. யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா, ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 5 says like this: உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுத்தருளும், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். ஞானத்தில் ஒருவன் குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்துல கேட்க கடவன். உங்களுக்கும் எனக்கும் ஞானமே இல்லைன்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லலை. we have அந்த விஸ்டம் இருக்கு, நமக்கு ஞானம் என்ன செய்யுது? இருக்கு. ஆனால் அது எப்படிப்பட்ட ஞானம்னா குறைவுள்ள ஞானம். நமக்கு அது குறைவுள்ளதாக இருக்கிறது. அதனால குறைவுள்ளவனாய் இருக்கிறவன் என்ன செய்யணுமா? சம்பூரணமாய் நிறைவாய் கொடுக்கிற தேவனிடத்துல எனக்கு ஞானம் தாங்க ஆண்டவரேன்னு என்ன செய்ய வேண்டியிருக்கு? கேட்க வேண்டியிருக்கு. இன்னொரு விதத்தில் புரிந்து கொள்ள நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நமக்கு இருக்கிறதான ஞானம் 40 மார்க்கு வாங்கி பாஸ் பண்ண உதவி செய்யும். ஆனால் தேவன் அருளுகிறதான ஞானம் சென்டம் வாங்குவதற்கு உதவி செய்யும். அல்லேலூயா. அப்ப ஞானத்தில் குறைவுள்ளவர்கள் இப்ப சம்பூர்ணமாய் கொடுக்கிற பிதாவின் இடத்துல கேட்டு நம்முடைய ஞானத்தை நாம பெருக்கிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிகளுக்கு ஞானம் வேண்டும். ஆமென், ஆமென். ஆமா, நிறைய பேருக்கு அறிவு இருக்கு, ஆனா ஞானம் தான் என்ன செய்ய மாட்டேங்கி, இருக்க மாட்டேங்கி. இப்ப கர்த்தருக்கு பயப்படுகிறதுல ஞானம் உண்டாகிறது. வசனத்தை வாசிச்சிருமா? நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 10வது வசனம். Proverbs chapter 9 verse 10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நமக்கு ஞானம் நம்ம வாழ்க்கையில் துவங்கணும்னாலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு என்ன செய்யுது? தேவைப்படுது. கர்த்தருக்கு பயப்படுவதற்கே நமக்கு என்ன வேண்டியிருக்கு? ஞானம் வேண்டியது இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் தேவனோடு கூட நடப்பதில் ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? அப்படின்னு இருந்தால் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அதனால் உண்டாகும். அப்போ தேவனோடு நடப்பதில் என்ன ஞானம் நமக்கு தேவைப்படுது? காலையில் எழும்புனா ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஞானம் தேவை. வேதாகமத்தை தினந்தோறும் வாசிக்கணும் அப்படிங்கிற ஞானம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும்
என்கிறதான ஞானம். இந்த ஞானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு நமக்கு வேத வாசிப்பு, ஜபம், தேவனுக்கு கீழ்ப்படுகிற தன்மை, பரிசுத்தமான வாழ்க்கை, இது எல்லாமே நமக்கு என்ன செய்யுது? தேவைப்படுகிறது. அல்லேலூயா. ஆம். இப்போ பாருங்க, தேவனோடு நடக்கிறவன், தேவனுக்கு பயந்து நடக்கிறவன் ஒரு நாளும் தப்பான முடிவை என்ன செய்ய மாட்டான்? எடுக்கவே மாட்டான். எடுப்பானா? எடுக்க மாட்டான். நல்ல முடிவுகளை எடுப்பான். ஏன்னா தேவனோடு அவன் என்ன செய்கிறான்? நடக்கிறான். கர்த்தருக்கு பயந்து அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ அப்போ இதற்கு நமக்கு தேவை ஞானம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ரெண்டாவது, காலத்தை பயன்படுத்துவதில் நமக்கு ஞானம் வேண்டும். டு யூஸ் அவர் டைம் we need wisdom. எபேசியர் 5:16 நம்ம வாசிக்கும் போது அங்க வேதம் சொல்லுது, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். டைம் இஸ் காட்ஸ் கிஃப்ட். தேவன் கொடுத்த அந்த கிஃப்டை நம்ம என்ன செய்யக்கூடாது? வீணாக்க கூடாது, அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த கிஃப்டை மதிக்காம நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் அது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பரிசு என்பதை புரிந்து ஒரு நொடி கூட நான் வீணடிக்க மாட்டேன் என்பதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் நீங்களும் நானும் காலத்தை ஞானமாய் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுகிறவர்கள் என்று அர்த்தம். கரமுயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Be wise in choosing your friends. We need wisdom in choosing our friends. 1 கொரிந்தியர் 15:33 வசனம். மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். Bad company ruins good character. நல்ல நண்பர்களை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும். இன்றைக்கு நண்பர்களை சூஸ் பண்ணுறதுக்கு பல வழிகள் வந்து விட்டது. பள்ளிக்கூடத்தில் போய் சேரும்போது படிக்கிற இடத்துல நமக்கு என்ன செய்கிறாங்க? நண்பர்கள் கிடைக்கிறார்கள். அதுலேயும் நல்ல நண்பர்கள் நம்ம என்ன செய்யணும்? தேர்ந்தெடுக்கணும். பள்ளியில் படிக்கிறோம், நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறோம். கல்லூரியில் படிக்கிறோம், நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறோம். அப்புறம் போக்குவரத்து, சுற்றுச்சூழலில் நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறோம். இது எல்லாவற்றையும் கடந்து இப்போ நம்ம கையில் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, அப்படி பல காரியங்கள் வந்து விட்டது. அதில் கூட ஞானமாய் நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும். வாலிய பிள்ளைங்க இருக்கீங்க, உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் தேர்ந்தெடுப்பதில் நீங்கள் ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும். வசனம் சொல்லுது, ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுக்கும். நீங்கள் தீய நண்பர்களை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை சீரழிந்து போய்விடும். உங்கள் வாழ்க்கை வேறு திசையை நோக்கி என்ன செஞ்சிடும்? போயிடும். அப்போ நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் நமக்கு ஞானம் வேண்டும். அல்லேலூயா. குறிப்பாக விசுவாசிகள் ஆவிக்குரிய நண்பர்களை தேர்ந்தெடுங்கள். ஆமாம், வேறு நபர்களை தேர்ந்தெடுப்பதை தவிர்த்து விடுங்கள். நல்லா ஆராதனைக்கு போகிற, ஆராதிக்கிற, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற, கர்த்தருடைய பிள்ளையாய் ஜீவிக்கிறதான அப்படிப்பட்ட ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ், ஆவிக்குரிய நண்பர்களை விசுவாசிகள் என்ன செய்யுங்க? தேர்ந்தெடுங்கள். தீய நண்பர்களை ஒருபோது என்ன செஞ்சிடக்கூடாது? தேர்ந்தெடுத்து விட கூடாது. அல்லேலூயா. சார், நான்காவது பாருங்க, எதுல ஞானம் வேண்டும்? பேசுவதில் ஞானம் வேண்டும். யாக்கோபு 1:19 ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள். கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் இருங்கள். இங்கே ஏன் ஆண்டவர் பேசுறதுக்கு பொறுமையா இருக்க சொல்றாரு அப்படின்னா, அப்படின்னாதான் பேசுறதுல ஞானம் என்ன செய்யும்? வெளிப்படும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்குதானே அருமையான சகோதரா சகோதரி, நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் எங்கே பேசினாலும் நீங்கள் பேசுகிறதான பேச்சில் என்ன வெளிப்படணும்? ஞானம் வெளிப்படணும். அல்லேலூயா.
உங்களுடைய ஞானமான வார்த்தைகள் அநேகரை காயம் கட்டும், குணமாக்கும். நீங்கள் ஞானமாக பேசுனீங்கன்னா அநேகருடைய உள்ளத்தில் இருக்கிற காயங்கள் அது என்ன செய்யுமா? ஆற்றும், மருந்து போடும். அடுத்து பாருங்க, நீங்கள் ஞானமாய் பேசினால் அந்த வார்த்தைகள் அநேகரை உற்சாகப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய அந்த ஞானமுள்ள வார்த்தை அநேகருடைய வாழ்க்கையை அது என்ன செய்யுமா? கட்டும். பிள்ளைகள் பெற்றோர்களிடத்தில் பேசுவதில் ஞானம் வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், நிறைய பிள்ளைகள் இன்னைக்கு பேச்சு திறமையில் பெரிய ஆள் ஆயிட்டாங்க. அதனால் பெற்றோரை பார்த்து ஒழுங்காக கேட்டுக்கோங்க, ஒழுங்கா. இன்னும் ஒழுங்கா? அப்போ பெற்றோர்களிடத்தில் ஒவ்வொரு முறையும் பேசும்போதும் உங்கள் மனதில் சிந்தையில் இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? உன் தாயின் தகப்பனு என்ன செய்வே கனம் பண்ணுங்கிறதான அந்த வார்த்தை உங்கள் சிந்தையில் இருக்கணும். அதன்படி தான் பெற்றோர்களிடத்தில் என்ன செய்யணும்? ஞானமுள்ள பேச்சு இருக்க வேண்டும். கரமுயர்த்தி உராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். 5வது, பணத்தை கையாளுவதில் ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9வது வசனம். பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. சரி, தேவன் நமக்கு கொடுக்கறதான பணத்தை கையாளுறதுல ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பணங்கிறது நம்ம எல்லார் கையிலும் என்ன செய்யுது? இருக்கு. இப்போ இதை கையாளுவதில் நமக்கு என்ன வேண்டி இருக்கு? ஞானம் வேண்டியது இருக்கிறது. முதல்ல விசுவாசிகள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, உங்கள் கையில் இருக்கிற பணம் அது உங்களுடையது அல்ல. உங்கள் சட்டைப்பையில், பேண்ட் பையில், பாக்கெட் பர்ஸில் இருக்கிற மணி இஸ் நாட் யோர் மணி. அது தேவனுடையது, அது கர்த்தருடையது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது, அதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. உங்கள் கையில் இருக்கிற பணம் உங்களுடையது அல்ல என்கிற அந்த சிந்தை முதல்ல உங்களுக்கு வர வேண்டும். அப்போ உங்கள் கையில் இருக்கிற பணம் உங்களுடையதல்ல, அது தேவன் உங்களுக்கு கொடுத்தது. இப்போ தேவன் உங்களுக்கு கொடுத்ததற்கு நீங்கள் கண்டிப்பாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் உங்கள் கையில் கொடுத்த ஒரு ரூபாவானாலும் அதற்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன செஞ்சு தான் ஆகணும்? கணக்கு கொடுத்து தான் ஆக வேண்டும். கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்திருக்கிற பணத்தை நீங்கள் ஞானமாய் பயன்படுத்த வேண்டும். ஒரு ரூபாய் செலவு பண்ணால் கூட அதில் ஞானம் வெளிப்படணும். இந்த ஒரு ரூபானா கூட இது கர்த்தர் எனக்கு கொடுத்தது, இதை நான் ரொம்ப ஞானமுள்ள ஆளாக செலவு பண்ணணுங்கிறதான அந்த எண்ணம் உங்களுக்கு என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில காரியங்களை சொல்கிறேன் பாருங்க. பணத்தை கையாளுவதில் நமக்கு இருக்க வேண்டிய ஞானம். முதலாவது, தேவன் உங்களுக்கு கொடுத்ததான பணத்தில் முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது தேவனுக்கு கொடுக்க வேண்டும். தேவனுக்கு கொடுக்காதபடிக்கு வேற எதுவும் என்ன செய்யக்கூடாது? செய்யவே கூடாது. உங்களுக்கு எத்தனை லட்சம் சம்பளமாக இருந்தாலும், எத்தனை ஆயிரங்கள் சம்பளமாக இருந்தாலும், எவ்வளவு வருமானங்கள் வந்தாலும் அதில் இருந்து முதலாவது நீங்கள் தேவனுக்கு என்ன செஞ்சிடணும்? சொல்லுங்க. ஆமாம், எடுத்து அது கர்த்தருக்குன்னு சொல்லி நீங்கள் என்ன செஞ்சிடணும்? கொடுத்துடணும். அதை நீங்கள் சரியாய் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் வேதத்துலேயும் சரி சபையிலையும் சரி தசம பாகம் அப்படிங்கிற ஒன்றை நம்ம என்ன செய்கிறோம்? பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். இதில் சரியாய் விசுவாசிகளை நம்ம நடத்த வேண்டும் என்கிற அந்த காரியம் இருக்கிறதுனால தான் அதை செய்கிறோம். இது விசுவாசிகளுக்கு மாத்திரமல்ல, ஊழியர்களாகிய எங்களுக்கும் தான். இப்போ விசுவாசிகள் எப்படி உங்களுக்கு தேவன் கொடுக்கறதுல நீங்கள் தசம பாகம் கொடுக்குறீங்களோ, அது மாதிரி நீங்கள் கொடுக்கறதுல ஊழியர்களாகிய நாங்கள் பெற்றுக்கொண்டு அதுலேயும் நாங்கள் என்ன தான் செய்கிறோம்? தசம பாகம் கொடுக்கிறோம். அடுத்து ரெண்டாவது நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நமக்கு தேவை என்று இருக்கிற அத்தியாவசியங்களுக்கு நாம் பயன்படுத்த வேண்டும். இப்போ இதெல்லாம் செய்ததுக்கு பிற்பாடு அடுத்ததாய் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? சேமிக்க வேண்டும். கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறதான பணத்தில்
ஒரு சிறிய சேமிப்பாவது நீங்கள் என்ன செய்யணும், வைத்திருக்க வேண்டும். இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? கர்த்தர் கொடுத்த உடனே முதல்ல சேமிச்சிடுறது. 20,000 சம்பளம் வாங்கிட்டு வந்து இருக்கிறது எல்லாத்தையும் எண்ணத்தில் போய் போட்டுருது, சேமிப்பில் போட்டுருது. அதுக்கப்புறம் வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கு கடன் வாங்குறது. திஸ் இஸ் நாட் அ வைஸ் ஸ்ட்ராட்டஜி. அப்படி என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. ஸ்ட்ராட்டஜி என்ன தான்? முதல்ல தேவனுக்கு, அடுத்து அத்தியாவசியத்திற்கு, அதுக்கப்புறம் உணவு உடை, அதுக்கப்புறம் சேமிப்பு. அப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க ஆரம்பித்தா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிற்பாடு அந்த சேமிப்பு நமக்கு என்ன செய்யும், கை கொடுக்கும், உதவி செய்யும். அதற்கு பிற்பாடு தான தர்மங்கள் செய்ய வேண்டும். ஏழைகளுக்கு என்ன செய்யணும்? ஆமாம், உதவி செய்யுங்க. எத்தனையோ ஏழைகளை பார்க்குறீங்க. நானே ஏழைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா காலம் முழுசு எப்படி தான் இருக்கணும், ஏழையாக தான் இருக்கணும். அந்த அந்த பணக்கார சிந்தை வராது, அந்த மேன்மையான சிந்தை என்ன செய்யாது, வராது. அதனால் நானே ஏழை, நானே கஷ்டப்படுறேன், நானே பாவம் அப்படிங்கிறத விட்டுருங்க. மாதந்தோறும் நீங்கள் பார்க்குற ஏழ்மையான ஆட்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு 100 ரூபாவாவது என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க. நாங்கள் பாருங்கள், இப்போ எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தூத்து பெருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்சதை செய்யணுங்கிறதுக்காக மாதந்தோறும் என்ன செஞ்சிடுறது, ஒரு 100 ரூபா 200 ரூபா அந்த மாதம் துவங்கும் போதே அவங்கள பார்த்து கூப்பிட்டு அவங்க கையில் என்ன செஞ்சிடுறது, கொடுத்து விடுகிறது. செய்யுங்க, ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஸோ அப்போ ஏழைக்கு உதவி செய்கிறது நம்மளுடைய பணத்தை நாம் கையாளுவதில் தேவன் நமக்கு தந்தரில் இருக்கிற ஞானம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, தேவ ஜனமே, பணத்தை கையாளுவதில் ஞானமுள்ளவர்களாக இருந்தோம்னா கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும்போது அநேகத்தில் அதிபதியாய் நம்மை வைத்து தேவன் நம்மளை ஆசிர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் இந்த சத்தியங்களை நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஞானமுள்ளவர்களாய் விசுவாசிகள் நடக்க ஆவியானவர் நமக்கு பேசியிருக்கிறார். ஒன்று, தேவனோடு நடப்பதில் ஞானமுள்ளவர்களாய் நாம் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். ரெண்டாவது, காலத்தை பயன்படுத்துவதில் ஞானமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 3, நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். 4, பேசுறதில் ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். 5, பணத்தை கையாளுவதில் ஞானமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எல்லாரும் அப்படியே எளிமை நிற்போம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில்.